சிலப்பதிகாரத்தில் அடைக்கலக்காதை, அதாவது அடைக்கலக்காதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து சேர்றது, சேர்ந்தவங்கள நம்ம பாதுகாக்கிறது. அதாவது கவுந்தி அடிகள் மதுரையின் காட்சியையும் அரசனின் குற்றத்தையும் கோவலன் உரைத்தல். அதாவது கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா மாதவியோட சேர்ந்து வாழ்ந்திருப்பான். அப்புறம் என்னாச்சுன்னா தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்துட்டான். இழந்ததுக்கப்புறம் கண்ணகியோடு வந்து சேர்ந்திருக்கான் மறுபடி. இப்போ கண்ணகியோடு இருக்கிற கோவலன் மறுபடி தொழில் செய்வதற்கு பணம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறான்னா மதுரை மாநகரத்துக்கு போய் சிலம்பு வைக்கணும்னு நினைக்கிறான். நம்ம சிலம்பு வைக்க போகும்போது யார் கூட வரானா கோவலன், கண்ணகி, அப்புறம் கவுந்தியடிகள், இந்த 3 பேருமா போகிறாங்க. 3 பேருமா போய்கிட்டு இருக்கும்போது அவனை வந்து ஏதாவது மதுரைக்கு வெளியில் அவுட்ரு புறநகர் சொல்லுவோம்ல, அந்த புறநகரில் தங்கியிருக்கிறாங்க. அப்படி புறநகரில் தங்கியிருக்கும்போது ஒவ்வொருத்தராக அங்கே சந்திக்கிறாங்க. ஓகேவா? அவங்க மாதரி என்று சொல்லக்கூடிய இடையர் குளம், அதாவது ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு பெண் வீட்டில் அடைக்கலப்படுத்துறாருன்னா அந்த வீட்டில் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு இவர் கோவலன் போய் மதுரை மாநகரத்தில் சிலம்பு வைக்க போவான். ஓகேவா? இந்த அடைக்கலப்படுத்தினா தான் படமாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாடல மறையவன் வர கோவலன் அவனை வணங்குதல். மாடல மறையன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு சாதாரண ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவன். கோவலனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். இவனும் யார்? ஒரு வணிகன், ஓகேவா? சொந்தக்காரன் மாதிரி. ஓகேவா? இப்போ அவனும் நினச்சிடறான்னா சொல்கிறான், அதாவது கோவலன் வந்து திருந்தி வந்துட்டான். அதாவது முதல்ல மாதவியோடு சேர்ந்து வாழ்ந்தான், இப்போ திருந்தி வந்துட்டான். வந்தவனை வாழ்த்துறாரு. ஓகேவா? திருந்தி வந்துட்ட, நீ திருந்துறது பெரிய விஷயம், ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துறாரு. அதான் மாடல மறையவன் வர கோவலன் அவனை வணங்குறான். அவரையும் பார்த்து வணக்கம் செலுத்துறான். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுமறையவன் ஒருத்தன் இருக்கிறான். அதாவது முதுமறையவன் நினச்சான்னா கோவிலுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வேளாளர்னா அந்தன வேளாளர், ஒரு பிராமணர். அவர் கோவிலுக்கு மட்டும் மந்திரம் சொல்லக்கூடிய வேலை. இப்போ அவரை தாக்குறதுக்கு என்ன வருதுன்னா ஒரு மதம் பிடித்த யானை வருது. அந்த மதம் பிடித்த யானை கிட்ட இருந்து யார் காப்பாற்றுறான்னு கோவலன் தான் காப்பாற்றுறான். ஓகேவா? மதம் பிடிச்ச யானை வந்து அந்த ஐயரை நினச்சதுன்னா யானை தாக்க போகுது. அந்த யானை தாக்கும் போது அவங்களேருந்து காப்பாற்றுறது யாரு? கோவலன் காப்பாற்றினான். ஓகேவா? அதான் முதுமறையோனை மத யானையிடமிருந்து விடுவித்தமை, மத யானையிட்டிருந்து காப்பாற்றிட்டான் யாரு? கோவலன். அப்புறம் பார்த்துருப்பீங்க கீரியை கொன்ற பார்ப்பனின் துயர் தீர்த்தமை. அதாவது கீரி அப்படின்னா தெரியுங்களா, பூனை மாதிரியே இருக்கும், பாம்புக்கு பகையாக இருக்கப்பட்ட அந்த கீரி. ஒரு அந்தனர் என்ன பண்ணுறாருன்னா வட்டமாக உட்காந்து யாகம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க, நெருப்பு வச்சு யாகம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அதில் நெய் தான் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய் தான் ஊற்றுவாங்க யாகம் பண்ணுறதுக்கு. அந்த விறகுலாம் போட்டிருப்பாங்கல்ல, மாமரம் பலாமரத்தினுடைய விறகுலாம் போட்டு நெருப்பு வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே நெய் இருக்குது. அந்த நெய்யோடைய வாசனையை பார்த்துக்கிட்டு யார் வரானா கீரி வருது. அந்த கீரி வந்து அந்த நெய்யை சாப்பிடணும்னு உள்ளே வந்துச்சுது. ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கீரி என்ன ஆகுதுன்னா அப்படி வரும்போது அந்த நெய் டப்பாவை தட்டி விட்டுடுச்சு. இதில் அந்த நெருப்புக்கு தட்டி விட்டுடுச்சு. இப்போ என்ன அவர் நினைக்கிறாருன்னா தான் பூஜை செய்யும்போது அந்த கீரி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது தட்டி விட்டதுனால நம்ம பூஜைக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இடையூறு ஏற்பட்டதான் நினச்ச உடனே என்ன பண்ணாருன்னா அந்த கீரியை அப்படி கொன்னுடுறாரு. கீரியை கொன்ன உடனே அதோட பாவம் வரும்ல, அவருக்கு பாவம் வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஐயோ நம்ம நெய் தானே சாப்பிட வந்துச்சு, நம்ம விட்டுக்கலாமே, அதை தட்டி விட்டு நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த துயரத்தையும் நீக்கியவர். ஓகேவா? யார்? சிவபெருமானை சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஊரில் ஒரு பூதம் இருக்குது. பூதம்னா தெரியுமில்ல, அந்த அரக்கர்கள்லாம் மாதிரி இருக்கிற மாதிரி, அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்க தான் யாரும் பூதங்கள், பூத கணங்கள் சொல்லுவாங்க. அந்த பூத கணம் என்ன பண்ணுது பார்த்தோன்னா ஒருத்தனை பொண்ணு இருக்குது. அவன் யாருன்னா தீயோன் அப்படின்னு ஒருத்தன். தீயோன் தான் கொள்றான். தீயோன்னா அந்த ஊரை ஒருத்த கெட்டவன். அவன் ஃபேமிலியில் அம்மா நல்லவங்க, அப்பா நல்லவங்க, குழந்தைங்க நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. அப்படி எல்லாருமே நல்லவங்களா இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தீயோன் மட்டும் என்ன பண்ணுறான்னா பூதகணங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த பூதகணங்களை யாரா தீயோன் அப்படிங்கிறவன் கொண்டுடுறான். அதாவது பூதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடியது. தீயோன் அப்படிங்கிறவன் யாருன்னா கெட்டவன் பேர்.
அவன் வீட்டில் அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாருமே நல்லது மட்டும் தான் செய்வாங்க. அவன் ஒருத்தன் தான் வேண்டா விற்பனை நினச்சுவான், எல்லா தவறுகளும் செய்யக்கூடியவன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பூதத்தை கொண்டுட்டான். இப்போ மனைவி மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஐயோ தன்னுடைய கணவர் பூதத்தை கொண்டுட்டாரே, எந்த பாலி பாவம் நமக்கு வந்து சேருமே, ஐயோ நம்ம பிள்ளைகளை வந்து பாதிக்குமே நினைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, பூதம் வந்து கொண்டுட்டான், ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யாருன்னா நல்லது செஞ்சுருக்கிறாங்க, உன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும், அதனால் என்ன உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இப்போ கோவலன் வந்து மதுரை மாநகருக்கு சிலம்பு விற்க போகிறான். அப்படி சிலம்பு விற்க போகும்போது அவனுக்கு அன்று இரவு ஒரு தீய கனவு கண்டான், அதாவது சொற்பனம் கண்டான். அந்த சொற்பனத்தில் பார்த்தீங்கன்னா தான் வந்து நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம மரணம் தான் வரும் அப்படின்னு அவனுக்கு தோணிடுச்சு. அப்படி மரணம் வரும்னு தோணின உடனே என்ன ஆச்சுன்னா அதை சொல்கிறான். அந்த மரணம் வரும்னு சொன்ன உடனே கோவலன் வந்து தான் கண்ட கனவை சொல்கிறான். அதாவது தான் கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு தீய கனவு கண்டேன், தனக்கு ஆபத்து வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த ஆபத்து வர மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு எதுவும் நடக்குமா அப்படின்னு அந்த கவுஞ்சடிகள்கிட்ட போய் சொல்கிறான். அந்த சமண துறவி, அவங்க வந்து பெண் துறவி, அவங்கள்ட்ட போய் சொல்கிறான், எனக்கு எதாவது ஆபத்து வருமாங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆபத்து வருமாங்கிறது நீ வந்து முன்னாடி நிறைய பாவம் செஞ்சுட்ட, அந்த பாவத்திற்கான பலன் தான் உனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உடனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் சொன்னால் மனசில் நிச்சயமா வருத்தப்படுவானுங்கிறதுனால அதை சொல்லாமல் மனதைரியத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா, அதெல்லாம் முன்னாடி நடந்ததுக்கானது தான், இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதான் கோவலன் தான் கண்ட கனவு சொல்கிறது. ஓகேவா. அப்புறம் கவுந்தியும் மாடலனும் கோவலனுக்கு கூறிய அறிவுரைகள். மாடலன்னு சொல்கிறது யாருன்னா அந்த கோவலன் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த வணிகர், ப்ளஸ் யாருன்னா அந்த துறவி சொல்கிறாங்க, நீ வந்து முன்னாடி நிறைய தவறு செஞ்சுருந்த, இப்போ அதெல்லாம் திரும்பி வந்த நேரத்தில் நீ திருந்தணுங்கிறது பெரிய விஷயம். அதாவது எவன் ஒருவன் தான் தவறு செய்ததே உணர்ந்து திருத்துக்கொள்ள முயலுகின்றானவன் அப்போதே நினைச்சான் பாவத்திலேருந்து விடுபடுறான் அப்படி சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்துகிறாங்க. உடனே மதுரை மாநகரத்தில் இருந்து நீ வெளியில் கிளம்பு இப்போதைக்கு, அதாவது புறநகரில் இருக்கிற, புறநகர்னா அவுட்டரில் இருக்கிற, நீ மதுரைக்கு உள்ளே போ, அகநகருக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அகநகரில் அவனுக்கு யாராவது ஒரு தெரிஞ்ச ஆள் இருக்கணும். அப்போ என்ன இருக்காங்கன்னா அந்த கவுஞ்சடிகள்ங்கிறது யாரா ஒரு முனிவர் தானே. இந்த முனிவர் நினச்சிறாங்கன்னா ஒருத்தங்க வந்து வணங்குறதுக்கு இன்னொரு பெண் துறவி ஒரு பெண் வராங்க. அவங்க யாருன்னா ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணு. அந்த பெண் வந்து நினச்சிரா இப்போ கோவலனை இந்த முனிவரை பார்த்து வணங்க வராங்க, அந்த பெண் துறவியை பார்த்து வணங்க வராங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாரு, இங்கே இருக்கிறது யார், கோவலன், இவருடைய மனைவி பேர் கண்ணகி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்து வாழ்ந்தவங்க. ஓகேவா, ஒரு காரணத்தினால இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த கோவலன் பார்த்திங்கன்னா நல்ல மிகச்சிறந்த ஒரு வணிகன், அதே மாதிரி கண்ணகியும் மிகச்சிறந்த வணிகனுடைய செல்வ செழிப்பில் வளர்ந்த பெண்ணு. இந்த பெண் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்தது கிடையாது. மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பெண் இதுவரைக்கும் மணலில் மிதித்ததே கிடையாது. இப்போ தான் முதலாக மணலை மிதித்து வெளியில் வந்திருக்கிறா. பாதம் மண்ணை அறிந்ததே கிடையாது. அத்தகைய செழிப்பாக வளர்ந்த பொண்ணு வந்திருக்கிறா. அந்த பெண்ணை நீ பத்திரமா பார்த்துக்க. ஏன்னா கோவலன் இப்போ எங்கே போகிறான், சிலம்பு வைக்க போகிறான். இல்லை, இந்த கண்ணகிங்கிற பெண்ணு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக வளர்ந்த பொண்ணு, அதனால் அவளை பத்திரமா பார்த்துக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கோவலன் வந்து சிலம்பு வைக்க போயிருக்கிறான், சிலம்பு வைக்க போகிற வரைக்கும் நீ தான் பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிங்கிற பொண்ணு இந்த கண்ணகி குளிப்பதற்கு தண்ணீர் எண்ணெய் தேய்த்து விடுறாங்க, தலைவாரி விடுறாங்க, பூ வச்சு விடுறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதுதான் மாதிரி வந்து நம்ம கண்ணகியை பார்த்துக்கிட்ட முறை. ஓகேவா, அது மட்டும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா பொருளும் அடைக்கலம் கொடுக்கறதுங்க பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணை அடைக்கலமாக பார்த்துக்கிறதே பெரிய விஷயம்தான். அதனால் நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.